அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் கோபிநாத் சுப்ரமணி. யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய பார்வையில் இந்த ஊரை ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை உங்களுக்கு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களை இந்த இடத்த பார்த்து ரசிக்க வைக்கணும். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். லைஃப்பில் இதே போல் இன்னும் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் மனசுக்கு நான் பிடிச்ச இடங்களை, நான் பார்த்த அழகை நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த இடம் 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர அரசின் தலைநகரமாக இருந்தது. ஹம்பி, துங்கபத்ரா நதிக்கரையில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களும் அரண்மனைகளும் வரலாற்றுக்கு நுணுக்கமாக கட்டப்பட்ட கட்டிட அமைப்புகளும் இங்கே ரொம்பவும் ரசித்தது இந்த பரிசல் ரைடு தான். இந்த பரிசல் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ அமைதியாக, மனசுக்கு நிம்மதியாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய முதல் குறிக்கோள் என்னென்னா, இங்கே இருக்க இடத்த அழகாக படம் பிடிச்சி உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றது தான். நீங்கள் எங்கே ரசிச்சிங்க என்னுடைய ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹம்பாவதி என்று அழைக்கப்படும் ஹம்பி தென்மேற்கு இந்திய மாநிலமான கர்நாடகாவில் அமைந்துள்ள ஒரு தொல்பொருள் தலம் மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகும். இது ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்துச்சு. இது உலக வரலாற்றில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்றாகும். ஹம்பி அதன் சிக்கலான கோவில்கள், பிரம்மாண்ட அரண்மனைகள் மற்றும் விரிவான அரசு கட்டடமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. பேரரசின் கலாச்சாரமோ மதம் மற்றும் வரலாற்று பற்றிய தகவல்களின் முக்கிய ஆதாரமாக இருந்தது இந்த தலம்தான். தெற்காசியாவில் ஒரு இடைக்கால இந்து சாம்ராஜ்யத்தின் மிகவும் நன்கு பாதுகாக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எடுத்த வீடியோவில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இடத்துல போயிட்டு உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து